ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா, பிரியாணி வச்சுருக்கோம். பிரியாணிக்கு இவ்வளோ சைடிஸ் வச்சுருக்கோம். ஆல்ரெடி பிரியாணிக்கு இவ்வளோ சைடிஸான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல வியூஸ் இருந்தது. அதேமாரி இப்போ நாங்கள் அதே பார்ட் 2 பண்ணுறோம். இதுக்கு எவ்வளோ வியூஸ் வரும்னு தெரில, அது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பிரியாணி இருக்குது. அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் எலும்பு ரசம், மீன் குழம்பு, இது வந்து எலுமிச்சப்பழ ரசம், இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டு எலும்பில் வச்ச ரசம் இது. அப்புறம் வந்து மோர் இருக்குது. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் சைடிஷ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சைடிஷ்லாம் இப்போ பார்த்துடலாம். சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காடை கிரேவி கொடுத்துருக்காங்க. இது வந்து வாத்து கிரேவி, வாத்துக்கறியோட கிரேவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குடல் கறி இருக்குது. குடல் கறி, முட்டை வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ரத்த பொரியல், இது மட்டன் சுக்கா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இது சிக்கன் சுக்கா இருக்குது. இது வந்து சிக்கனில் இஞ்சி போட்டு செஞ்சுருக்காங்க, நிறையா இஞ்சி போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஈரல், சிக்கனோட ஈரல். அப்புறம் தலைக்கறி இருக்குது, மூளை இருக்குது. மூளையை ஏதோ கிரேவி மாரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மூளை பொடி மாசு இருக்குது இங்கே, மூளை பொடி மாசு. அப்புறம் மீன் இருக்குது 2 பீஸு, நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து நாட்டு சர்க்கரையில் செஞ்ச பொங்கல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், இது நன்னாரி சர்பத். தண்ணிக்கு பதிலாக இன்றைக்கி தான் வச்சுருக்கோம். இது 10 தெரில. சரி, ஓகே. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதில் மொத்தம் 25 ஐட்டம் இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு முடிப்பேனானே தெரில. இதை பார்க்கும்போதே கண்ணை கட்டுது. சரி, வாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ பயங்கர பசியில் இருக்கேன், அதனால் நான் சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். 3, 2, 1. அவசரம். ரெடியா? ரெடி, 3, 2, 1, கோ. வாத்துக்கறி இது. உதட்ட கடிச்சிக்கிட்டேன்.
இருங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிடாதீங்க. அதாவது இலையில வச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்னால் சாப்பிட முடியுமோன்னு எனக்கு தோணுது. அதனால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு நான் சாப்பிட ட்ரை பண்ணுறேன். போயிடாதீங்க, கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. வசந்து, சாப்பாடு கொஞ்சம் கொடுக்குறியா? ஏன்னா இங்கே குழம்புலாம் நிறையா இருக்குது. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ஜாய். சூப்பர். இது தக்காளி, இது என்னது, கருவாடு தொக்கா? இதில் வெறும் முள்ளு தான் இருக்குது. சரி, ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் தான். அதில் நான் என்ன சாப்பிடவே இல்லை. இன்னொரு பிளேட் கேட்கணுமா? இன்னொரு பிளேட்டா? என்ன பண்ணுறது, கேட்குதே வயிறு. கொடுங்க. ஐயா, ரெடியாக இருக்கு. என்ஜாய். என்ன பிளேட் ரெடி பண்ணணுமா? போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். அதில் உப்பு நிறையா போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டன்னா, அவ்வளோதானா? அடே எங்கள் அப்பா, என்னடா இது, யானைக்கு வைக்கிற மாரி இப்போ இவ்வளோ பெரிய வாழைப்பழம் வச்சுருக்குறாங்க. இது எப்படி சாப்பிட்றது? இவ்வளோத்தையும் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி தான் இதையும் சாப்பிடணும். ஃபைனலி பனானா. இவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு ஏஞ்சி கத்தணும் போல் இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு நான் சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கி பயங்கரமாக சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். தண்ணி கூட மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இன்றைக்கி சிறப்பாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கேன், இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பகிர்ந்துக்குங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். இதுவும் நல்ல வீடியோ தான், இருந்தாலும் அடுத்து இன்னும் நல்ல வீடியோ ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.